கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஒரு மகன் தனது தந்தையை கூட்டிக் கொண்டு என்னிடம் வருகிறார். வந்து அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். சார், என்னோட வயது 33, என்னோட வாப்பாட வயது 67. என்னோட வாப்பாவுக்கு கவுன்சிலிங் தேவைன்னு தான் நான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். எங்களோட வாப்பாட இப்போ 2 மாதமாகவே சார் எங்களோட வாப்பாவுடைய பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் விளங்குது, வித்தியாசம் விளங்குது. வாப்பா முந்தி மாதிரி இல்லை. இப்போ எங்களோட மிச்சம் பேசுறது கூட குறவு சார். எங்களால் வெளியில் போனாலும் கூட லேட்டாக தான் வீட்டுக்கு வரா. பள்ளிக்கு தொலை போனாலும் லுகருக்கு போனேன்னு சொன்னால் சில நேரங்களில் இஷாவுக்கு தான் வீட்டுக்கு வரார். என்னென்னு விளங்குதில் வாப்பா கிட்ட கேட்டாலும் கூட பெரிய அளவுக்கு பதில் இல்லை சார். என்னென்னு நீங்கள் கட்டாயம் பார்த்து எங்களுக்கு இது கட்டாயம் சொல்லணும், இதுக்கு சொல்யூஷன் ஒன்று சொல்லணும். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அவட மகனுக்கு நான் கூறுகிறேன், நீங்கள் நான் சொல்லும் வரைக்கும் வெளியில் இருங்க. நிச்சயமாக கவுன்சிலிங் அடிப்படையில் அதற்குரிய சொல்யூஷன் நான் கட்டாயம் சொல்கிறேன் என்று. பின்பு அது எவ்வளோ நேரமும் அந்த மகன் வாப்பாவை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கூட அவர் வாப்பா தந்தை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தலையை கீழே குடித்தவராக பேசாமல் இருந்தார். நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். மகனை வெளியே அனுப்பிவிட்டு நான் கொஞ்சம் கிட்டவாகி அவருடன், வாப்பா, நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. நான் உங்களோட மகன் மாதிரி. நீங்கள் எதென்றாலும் என் கூட பகிர்ந்து கொள்ளலாம். இறைவன் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு தீர்வை வைத்திருக்கிறான். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று நான் கூறும் பொழுதே அவர் என்னுடைய கையை பிடித்து கொண்டு விம்முகிறார். அப்பொழுதுதான் பார்த்தேன், என்னுடைய கையை பிடித்து கொண்டு விம்முகிறார். கண்ணீர் வடிகிறது. உடனடியாக நான் என்னுடைய சீட்லேருந்து எழுப்பி போயிட்டு அவருடைய ஷோல்டரை தடாவி, அழாதீங்க, உங்களோட மனசில் நிறைய வேதனைக்குதுன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு விளங்குது. நீங்கள் சொன்னால் தான் பாப்பா தெரியும். சரி, எதுண்டாலும் சொல்லுங்க, உங்களோட மகன் மாதிரி தானே அப்படின்ட்டு. அதோடு நான் அவருடைய ஷோல்டரை தடாவி ஒரு ஆறுதல் படுத்தி விட்டு அமர்கிறேன். அப்பொழுது அவர், சார், நீங்கள் என் மகன் மாதிரின்னு சொல்லி என்கிட்ட க்ளோஸாக பேசினதுமே எனக்கு கவலை தாங்க இல்லாமல் போயிட்டு, இந்த பாசம், இந்த அன்பு, இந்த அரவணைப்பு, இந்த மரியாதை என் பிள்ளைகள்கிட்ட எனக்கு கிடைக்கலையே சார்ன்னு சொல்லி மீண்டும் அழுதார். அப்பொழுது நான் அவரை ஆறுதல் படுத்திவிட்டு கவுன்சிலிங் ரீதியாக எல்லா விடயங்களையும் கேட்கிறேன். கேட்கும் பொழுது தான் தெரிய வந்தது அவருடைய வேதனை என்ன, அவர் ஏன் அவ்வாறு இருக்கிறார் என்று எல்லா விடயத்தையும் பகிர்ந்து கொண்டார். அதை நான் கூறுகிறேன். அதுக்கு தான் இந்த பதிவு. அன்பானவர்களே, ஒரு தந்தை, ஒரு வாப்பா, ஒரு தந்தை, அவர் நல்ல அவருடைய கால் கையில் பலன் இருக்கும் வரைக்கும், அவர் சக்தியோடு இருக்கும் வரைக்கும் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். அப்பொழுது அவர் தானே வீட்டின் தலைவர். அந்த மரியாதை அவருக்கு இருக்கும். ஏதோ ஒன்றை செய்யறண்டாலும் பிள்ளைகளாகிய நாங்கள், நீங்கள், மனைவி எல்லாருமே வாப்பாக்கிட்ட தான் கேட்கணும். தந்தைகிட்ட கேட்டுட்டு வாப்பா இதை செய்யவா, அப்பா அவர் பெர்மிஷன் தரணும். நாங்கள் பணம் தேவைகள்னாலும் கூட அவர்கிட்ட தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இப்படித்தான் எதொன்றுண்டாலும் அடுத்த வீட்டுக்கு யாராலும் வந்தாலும் கூட வாப்பாவை தான் வாப்பா தான் வந்து பேசி கொண்டு இருப்பார். அவர் தான் எல்லாம் முடிவையும் எடுப்பார். அப்படித்தான் அந்த தந்தை அவ்வளோ காலமும் இருப்பார். எப்போது ஒரு வாப்பா, ஒரு தந்தை, அவருக்கு உடலிலே
சக்திகள் குறைந்து அவர் எல்லாத்தையுமே அவருடைய சக்திகள் குறைந்து அவர் சம்பாதிக்கிறதை நிப்பாட்டி விட்டு, இப்போ பிள்ளைகள் அந்த நேரம் வளர்ந்துருவாங்க தானே, வளர்ந்து பிள்ளைகள்லாம் சம்பாதிப்பாங்க, அவங்க இதெல்லாம் ஆயிடுவாங்க, பெரிய ஆயிடுவாங்க. பிள்ளைகளை நம்பி வாழக்கூடிய ஒரு கட்டம் வரும் தந்தை. அப்பொழுது இந்த பிள்ளைகள் எந்த ஒரு கலந்துரையாடலையும் வாப்பாவோட செய்யறது இல்லை. ஒரு மஷூரான்னு சொன்னால் கலந்துரையாடல். குடும்பத்தில் எந்த ஒரு விடயத்தையும் வாப்பாட்ட செய்யறது. உதாரணத்துக்கு முந்தைய ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்றாலும் கூட வாப்பாட்ட போயிட்டு வாப்பா தான் அந்த பெயிண்ட்டை செலக்ட் பண்ணுவான். இப்போ போயிட்டு மகன் எடுத்துக்கொண்டு வந்து அவன் பாடம் அடிச்சிருவான் வீட்டில். அதே நேரம் முந்தி வாப்பா வீட்டுக்கு யாராலும் வந்தேன்னு சொன்னால் வாப்பா தான் முன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிற. இப்போ யாராலும் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் மகனே எல்லாம் பேசி கீசி அனுப்பிடுவான். வாப்பா ரூமுக்கு இருந்தாலும் கூட வாப்பாவை கூப்பிட மாட்டான். ஒரு இடமான முட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுனாலும் கூட மகன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவான். வாப்பா கிட்ட வந்து எந்த கடையில் சாம்பளம் வாங்கினாலும் நல்லண்டு கூட கேட்க மாட்டான். இதனால இது மகன் வந்து வாப்பாவை அவமதிக்கணுண்டோ இழிவாக்கணுண்டோ செய்யறதல்ல, அப்படி எண்ணத்துல செய்யறது இல்லை எந்த மகனும். ஆனால் அந்த மகன் சம்பாதிக்கிற நேரம் வந்து அந்த வாப்பா தந்தைக்கான முக்கியத்துவம் அவனை அறியாமலேயே குறைந்து கொண்டு போகும். இது யாருக்கு பாதிப்பு தெரியுமா? அந்த தந்தைக்கு தான் பாதிப்பு. அவர் அவ்வளோ காலமும் எத்தனை வருடங்கள் இருக்கும் நேதா, அவர் அவ்வளோ காலம் அவர் தான் தலைவர், வீட்டின் தலைவர், எல்லா முடிவும் அவங்கள்ட்ட கேட்டெடுக்கிறது, மஷூரா பண்ணி அவங்கள்ட்ட தான் முடிவெடுக்கிறது, வாப்பா தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஈக்கிறது, தந்தை தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஈக்கிறதுன்ற ஒரு நிலைமை வாரக்கொள்ள அவர் அவ்வளோ காலமும் ஒரு மரியாதையோட தைரியத்தோட ஒரு விடயத்தோடு வாழ்ந்திருப்பார். அப்படித்தானே? ஆனால் போக 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 இந்த தந்தைக்கு அதெல்லாம் குறையிற நேரம் உண்மையாகவே தாங்க இயலாது. அவர் என்ன நினைப்பாரு சொன்னா, என்கிட்ட பிள்ளைங்க என்ன மதிக்குது இல்லை, என்கிட்ட ஒன்றையுமே கேட்குறாங்க இல்லை, ஒன்றையுமே பார்க்குறாங்க இல்லை, எந்த விஷயத்தையும் என்னோட மஷூரா பண்ணுறாங்க இல்லை, அவங்க நினைச்ச மாதிரி முடிவெடுக்கிறாங்க, நினைச்ச மாதிரி வேலைகளை செய்கிறாங்கன்ட்டு தந்தைக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாக அமையும். அப்பொழுது அவர் நினைப்பார், இந்த வீட்டில் நான் சம்பாதிக்கும் வரைக்கும் தான் எனக்கு எல்லா மரியாதையும் மிஞ்சி இப்போ ஒரு மரியாதையும் எனக்கு இல்லைன்னு சொல்லி அவர் மனதில் வெறுப்பையும் வேதனையும் சுமந்து கொள்வார். இதுதான் இந்த தந்தைக்கும் நடந்தது. இந்த தந்தை அவ்வளவு காலமும் அவர் வந்து கிங், அந்த வீட்டில் அவர் தானே எல்லாம். பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்களோட வேலை அவங்க செய்ய தொடங்குறதுக்கு பிறகு வாப்பாவை எந்த மஷூராக்குமோ எந்த கலந்துரையாடலுக்குமோ பாப்பா கிட்ட போயிட்டு எந்த விஷயத்தையும் சொல்றதில்லை. உதாரணத்துக்கு இந்த வேலைக்கு போயிட்டு வரணும் கூட வாப்பா போயிட்டு வாருன்னு சொல்றதில்ல. ஆனால் அந்த வாப்பாவை நம்பிக்கிற காலத்தில் வாப்பா போயிட்டு வரேன், உமா போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க சம்பாரிச்சு பெரிய காலத்தில் கூட உமா வாப்பட சொல்கிறாங்க, அவங்க எதையாச்சும் வாகனத்தில் எதையாச்சும் போயிட்டாச்சு. இந்த விடயம் எல்லாம் அந்த வாப்பாவை பாதிச்சுக்குது. அந்த வாப்பாவை மட்டும் இல்லை, 90% தந்தைகளுக்கு இதனால தான் நிலைமை. மகன்மார் தெரிஞ்சு செய்கிறதில்ல, ஆனால் அவங்க தெரியாமே அதை பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த தந்தைக்கு அதுதான் நடந்தது. ஆகவே அதுதான் சொன்னார், சார் எனக்கு இதனால தான் எனக்கு வெறுப்பைக்குது, வீட்டில் ஈக்கவே பிடிக்கல, அதுதான் பள்ளிக்கு போனால் லேட்டாக வரேன். அதுதான் சார் எனக்கு இப்போ உங்களோட கதைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை, எனக்கு நீங்கள் டெய்லி இங்கே வந்து கதைக்கணும்னா நான் அவங்களோட இப்பேன்னு சொன்னார். ஏன்னா அவரோட புள்ளவங்க கூட கதைக்கிறதுக்கு கூட டைம் ஒதுக்குறது இல்லை, விலங்குதா நிறைய இடத்துல பிரச்சனை வைக்கிறது. அதனால் பிறகு நான் மகனை கூப்பிட்டு மகனுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தினேன். பாப்பா வைக்கத்தக்க மகன் உண்மையாக சொன்னார், சார் இதை நான் யோசிச்சு கூட வைக்கல, இந்த சைடை யோசிக்கவே இல்லை சார், ஜசாக்கல்லா ஹைர், எனக்கு அதை தாய் நீங்கள் யோசிக்க வச்சுட்டீங்கன்னு சொல்லி அவர் பாப்பாட கையை பிடிச்சி கொண்டார். பாப்பா ஏதோ நாங்கள் யோசிக்கலை வாப்பா, வேணும்னு உங்களுக்கு செய்யலை, நாங்கள் யோசிக்கலை வாப்பா, இதை பற்றி யோசிக்கலை, வீட்டுக்கு போய் கட்டாயம் இதை சொல்லுவேங்க சார், எல்லாட்டையும் சொல்லுவேங்க சார், விளங்கினேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷத்தோடு போனாங்க. அது ஏன் நான் சொல்கிறேன்டா, நீங்களும் சிந்திங்க, உங்களோட தந்தைக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட வாப்பாக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவர் மரணிக்கும் வரைக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்கணும். கட்டாயம் அதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க.